ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நினைத்தேன் வந்தாய் சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காசிமா எழிலையும் சுடரையும் பக்கத்தில் அழைக்கவும் ரெண்டோருமே வராங்க. அப்போ எழில் விட்டு சொல்கிறாங்க, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் தானே நீ காலத்தில் தாலி கட்டுன அப்படிங்கும்போது அவங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிக்கு சுடர், நீ செய்தது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, அவன் விருப்பம் இல்லாமல் நாங்கள் உட்காந்தது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படிங்கவும் இதை பார்த்துட்டு மனோகரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சுடர் சொல்கிறாங்க, எனக்கு இப்போ கூட நாங்கள் எப்படி வந்தோன்னா எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படிமா அப்படி சொல்லும் போது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே எல்லாரும் காசிமா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு அவளோட பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ காசிமா சொல்றாங்க, இது எல்லாமே ஒரு ஆத்மா செய்த வேலை தான் அப்படிங்கிறாங்க. எனது ஆத்மாவா, என்ன சொல்றீங்க அப்படிங்கும்போது, ஆமா வேற யாரும் கிடையாது, உன்னுடைய மனைவி இந்துமதியோட வேலை தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எழில் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்றீங்க அப்படிங்கும்போது, ஆமா சுடர் தான் உனக்கு மனைவியா வரணும்னு அவன் நினைச்சனால தான் அவள் அங்கே இருந்தா, இது சுடருக்கே தெரியாது, இது எல்லாமே அந்த ஆத்மா செய்த வேலை தானே தவிர மற்றபடி சுடருக்கு இதுக்கு எந்த சம்மதமும் கிடையாது, அதனால நீ அவளை ஏத்துக்க தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே எழிலுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படி உனக்கு சுடர் பொண்டாட்டி வேண்டான்னு சொல்லி நீ நினைச்சேன்னா நான் இப்போ காசு தருவேன், அந்த காசை வெட்டி போட்டுட்டு நீ போயிட்டே இருக்கலாம். அப்படி மட்டும் நீ வெட்டி போட்டுட்டேன்னா அதுக்கப்புறமா இந்த ஊருக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இங்குள்ள சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு யாருமே உங்ககிட்ட பேசவும் மாட்டாங்க ஆயுசு இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கனகவள்ளி ஒன்றும் புரியாம முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கனகவள்ளி சொல்றாங்க, இல்லம்மா எனக்கு இங்குள்ளவங்க எல்லாருமே வேணும், என் சொந்தக்காரங்க எல்லாருமே வேணும், இந்த ஊரோட பந்தம் எல்லாமே எனக்கு வேணும்னால தான் நான் உங்ககிட்ட நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி ஒரு முடிவு சொல்லலாம் அப்படிங்கவும், அப்போ இந்த கல்யாணத்தை நீங்க ஏத்துக்க தான் செய்யணும், இந்த கல்யாணம் செல்லும் அப்படின்றதாங்க. இது கிட்டதுமே மனோகரி பேர் அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. இந்த குழந்தைங்களுக்கு அம்மான்னு சொல்ல போனா அது நீ தான் சுடர் அப்படிங்கவும் குழந்தைங்களும் இஷ்டமே இல்லாம இருந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அஞ்சலி மட்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப சுடர் ஒன்றும் புரியாம முடிச்சிட்டு இருக்கிறாங்க. ரெண்டோரும் இங்க வாங்க அப்படிங்கவும் ரெண்டோருமே பக்கத்துல போறாங்க. அப்ப கனகவள்ளி சொல்றாங்க, ரெண்டோரும் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுங்க அப்படிங்கும்போது, எழில் உனக்கு இதில் சம்மதம் தானே அப்படிங்கிறாங்க. அப்போ கனகவள்ளி எழில்கிட்ட சொல்கிறாங்க, எழில் இந்த காசுலாம் நீ வெட்டி போட்டுறாத, நீ அம்மா சொல்கிறத கேட்டு நட அப்படிங்கும்போது எழிலும் சரி அப்படின்றதாங்க. பார்த்தோம்னா ரெண்டோருமே அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க. காசே மாட்டேன் இந்த மாதிரி நடக்குது. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டோரும் சேர்ந்து பொங்கல் வைக்கணும் அப்படிங்கப்போ, என்னது நாங்கள் ரெண்டோரும் சேர்ந்து பொங்கல் வைக்கணுமா அப்படின்னு எழில் அதிர்ச்சியோட கேட்கும்போது, ஆமாம் அதுதான் நம்மளுடைய வழக்கம், ரெண்டோரும் பொங்கல் வச்சு வழிபடணும், இது நீங்கள் ரெண்டோரும் தான் செய்யணும் அப்படிங்கவும் ரெண்டோருமே பொங்கல் வைக்கிறாங்க. நல்லபடியாக பூஜை எல்லாமே நடந்து முடியுது. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு மனோகரி நினைக்கிறாங்க, நம்ம நினைச்சது இங்கே எதுவுமே நடக்காம போச்சுது, இப்போ என்ன பண்றதுக்கு, எழிலோட மனைவி சுடர் ஆயிட்டா, ஆனால் கண்டிப்பா நான் இவங்க ரெண்டு சேர்ந்து நான் வாழவே விட மாட்டேன் அப்படின்னு மனோகரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா சுடரை தான் காட்டுறாங்க. சுடர் தன்னுடைய காலில் ஃபுல்லாக அவங்களுக்கு வெந்து போய் இருக்குது. இதனால கனகவள்ளி அவங்களுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. நீ ஒன்றும் பயப்படாதம்மா, ஒன்றும் ஆகாது அப்படிங்கும்போது எனக்கு கால் ரொம்ப எரியுது அப்படின்னு சுடர் சொல்லிட்டு இருக்கவும், இது காசியமா பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்க ரூமுக்குள்ள அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை சுடரோட காலில் இந்த மாதிரிக்கு பொத்து போச்சுது, அதனால தான் நான் அந்த மருந்து போட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, என்னது நீங்கள் அவ காலில் மருந்து போட்டுட்டு இருக்கிறதா, அவளுக்கு தாலி கட்டினானா ஒருத்தன், அவனை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எழில் வெளியே தான் இருக்கிறான் அப்படின்னு கனகவள்ளி சொல்லும் போது, எழில் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு காசியம்மா கூப்பிடவும் எழில் ஓடி வராங்க. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது, என்ன நீ பண்ணி வச்சிருக்கிற அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்றீங்க, நான் ஒண்ணுமே தப்பு பண்ணலையே அப்படின்னு எழில் சொல்லவும், சுடர் உன்னுடைய பொண்டாட்டி தானே, அவ கழுத்துல நீ தாலி கிட்டே இல்ல, சொல்ல போனா அம்மாவும் உனக்கு அருள் கொடுத்துட்டாங்களா, அப்படி இருக்கும்போது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு பாரு, உன் பொண்டாட்டிக்கால நீ மறந்து போடுறதுக்கு இல்லாம உங்க அம்மா விட்டு போட சொல்லியிருக்கிறியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், பேசாம போ, பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு உன் மடியில அவ காலை தூக்கி வச்சுக்கிட்டு அவளுக்கு மருந்து போட்டு விடு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே எழில் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப மனோகரி இங்க வராங்க. காசிமா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு கனகவள்ளி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த எழில் இந்த மருந்து எடுத்து நீ சுடர் காலில் போட்டு விடு அப்படிங்கவோ, எழிலுக்கும் வேற வழி இல்லாம காசியம்மா சொல்லனால அவங்களும் வேற வழி இல்லாம சுடர் காலில் மருந்து போடுறதுக்காக வராங்க. அப்ப சுடர் கொஞ்சம் கூச்சப்பட்டு இருக்கிறாங்க. இல்ல வேண்டாம் அப்படிங்கும் போது, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படி காசியம்மா சுடர் போட்டு மிரட்டவும், சுடர் ஒன்னும் இல்லாம அப்படின்றதாங்க. சரி நாங்களா வெளியே போறோம், கூச்சப்படாம அவ காலில் நீ மருந்து போட்டு விடு அப்படின்னு காசியம்மா அவங்க எழில்கிட்ட சொல்லவும், எழிலும் மருந்து போடுறதுக்காக போறாங்க. இதை பார்த்துட்டு மனோகரி ரொம்பவே ஆவேசத்தோட இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துட்டு போறாங்க. அடுத்து என்ன சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.